மந்த்ரியானில் வந்து 2018 நம்ம பிஹெச் கவர்மெண்ட் ஆட்சி அமைக்கும் போது தட் வாஸ் ஹிஸ்ட்ரி இன் மேக்கிங். அந்த மாதிரி வந்து அந்த ஃபர்ஸ்ட் 60 இயர்ஸில் நடந்ததே இல்லை. ஒரு ரெஜிமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? அந்த முதல் நாட்கள், முதல் வாரங்கள், முதல் மாதங்கள் இந்த ஒரு ஒரு பிகேஆர் மினிஸ்டர், ஒரு பிஹெச் மினிஸ்டர் ஆஃபீஸில் எப்படி இருந்துச்சு, சிவில் சர்வன்ட்ஸ் எப்படி உங்ககிட்ட உங்களை ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி உங்ககிட்ட அவங்க கூட நார்மலாக வேலை வாங்க முடிஞ்சா? பிகாஸ் ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த மந்திரி வரலாம் போகலாம், ஆனால் அந்த சிவில் சர்வன்ட்ஸ் அங்கேயே தான் இருப்பாங்க ரிட்டையர்மெண்ட் பண்ணுற வரைக்கும். ஸோ அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு? ஓகே, அது கேட்டிங்கனாக்கா அது எல்லாமே இன்றைக்கி வந்து பொலிட்டிஷியனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு பொலிட்டிக் குரூப்பாக. ஆனால் சிவில் சர்வனோட பொலிட்டிக் இன்னும் யாரும் ஒன்றும் பார்க்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அது பொலிட்டிஷியனை விட இன்னும் பயங்கரமான ஒரு விஷயம் போகுது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு எங்களுக்கு. நாட் ஸோ ஈஸி. ஒரு விஷயத்தை கேட்கணுன்னாக்க கூட கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே டிலே பண்ணுவாங்க. கேட்டால் அங்கே இங்கே அப்படியே இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் வந்துட்டு ஏன்னாக்கா மினிஸ்டர்ஸ் வந்துட்டு பிகாஸ் மினிஸ்டர்ஸோட வேலை என்னென்ன வந்துட்டு 2-3 வருஷம் முன்னுக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ புதுசாக எல்லாத்தையும் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டாருனாக்கா அந்த டிலேவே வந்துட்டு ரொம்ப நாள் மாதக்கணக்கு வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு பிகாஸ் மினிஸ்ட்ரி நம்ம வந்து மினிஸ்ட்ரியில் இருக்க போது நீங்கள் கீழே வந்துட்டு ஒரு ஏஜென்சிஸ் வந்துட்டு கெர்னல் ஸ்வாய் இருக்குல்ல, அந்த கெர்னல் ஸ்வாய் வந்துட்டு அந்த ஒரு ஏஜென்சிக்கு போயிட்டு வர்றதுக்கு ஃபியூ மந்த்ஸ் எடுத்துருச்சு உங்களுக்கு. அந்த ஃபியூ மந்த்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே இவங்க அதுக்குள்ளேயே அந்த பேப்பர்ஸை மறக்க வச்சுருவாங்க நம்மளை. அந்த மாதிரி ஒரு மாயஜாலம் காட்டி எஸ், அந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷனில் ரொம்ப இருந்தோம். ஆக்சுவலி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உண்மையிலே எங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவங்க சொல்கிறது தான் நம்ம செய்கிற மாதிரி இருந்துச்சு தவிர்த்து நம்மளா சட்டுன்னு ஒரு முடிவுக்கு